வணக்கம். இன்னைக்கு காட்வினை சந்திச்சு காட்வின் இந்த வருஷம் ஒரு 21 மணி நேரத்துக்கு மேலே பறத்திருக்காங்க. இன்னைக்கு காட்வினை சந்திச்சு அவங்க புற அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் போன வருஷமும் பறத்திருந்தீங்க 20 மணிக்கு மேலே. ஆமாம், போன வருஷம் நமக்கு 20 மணிக்கு ஒரு டைம் உண்டு. இந்த வருஷமும் பறத்திருக்கீங்க? ஆமாம், இந்த வருஷம் 21:34 SCTC பந்தயத்தில் டைம் வச்சுருந்தேன். இப்போ ட்ரைனிங் எல்லாம் இந்த வருஷம் ஏதாவது வித்தியாசமான ட்ரைனிங் மெத்தடுகள் கொடுத்துருந்தீங்களா, இல்லை போன வருஷம் கொடுத்த அதே ட்ரைனிங் தானே? இல்லை, ட்ரைனிங் மெத்தட் எல்லாம் அதே ட்ரைனிங் மெத்தட் தான். போன வருஷத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக பறந்தேன். அந்த ரெஸ்ட் டைமில் மட்டும் கொஞ்சம் மாற்றணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பழைய மாதிரி தான். ரெஸ்ட் டைம் மாற்றினீங்கன்னா எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் செஞ்சுருந்தீங்க? இப்போது நமக்கு 20 மணிக்கு ஒரு பறவைடைய ப்ராக்கெல்லாம் நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுப்பேன். இதுக்கு வந்து ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தேன். நார்மலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி அதில் வந்து ஒரு 2 பருப்பு கம்மி பண்ணி கொடுப்பேன். கடலையும் 2 கட்டலை கம்மி பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த 3 நாள் ரெஸ்ட்டுங்கிறது எத்தனை மணிக்கு ஒரு பறந்த பிறகு கொடுக்குறீங்க? அந்த 3 நாள் ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு ஒரு 22-23க்கு மேலே பறந்தால் நம்ம அப்படி கொடுப்போம். அது சுற்றில் வந்து நமக்கு சுற்று விடும்போது அந்த ப்ராக்கள் கண்டிப்பாக விடிஞ்சிடும். விடியும் போது அடுத்த நாள் நமக்கு ரெஸ்ட்டு 2 நாள் ரெஸ்ட்டு போட முடியாது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தேவைப்படும். அந்த சுற்றுக்கு கணக்குப்படி நாங்கள் இது பண்ணனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ரெஸ்ட்டு போடுவோம். 3 நாள் ரெஸ்ட்டில் 2 நேரம் வேறு கொடுக்குறீங்களா? 2 நேரம் கொடுப்பேன். 2 நேரமும் காலையில் எவ்வளவு, சாயந்தரம் எவ்வளோ, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஃபுட்டு கொடுக்குறீங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஃபஸ்ட் நாள் எவ்வளவு, காலையில் எவ்வளோ, சாயந்தரம் எவ்வளோ, செகண்ட் நாள் காலையில் எவ்வளோ, சாயந்தரம் எவ்வளோ, 3ஆவது நாள் காலையில் எவ்வளோ, சாயந்தரம் எவ்வளோ? ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்று விட்டு இறங்க நேரம் வந்து பகலில் நான் ரொம்ப இறா கொடுக்க மாட்டேன். இப்போ ரெகுலராக நான் இப்போ ஒரு 30 கடலை கொடுக்குற இடத்துல அன்றைக்கி ஒரு 15 கடலையும் பருப்பு இப்போ ஒரு 6-7 பருப்பு கொடுக்கேன்னு அந்த இடத்துல ஒரு 3 பருப்பு கொடுப்பேன். ஏன்னா ரெஸ்ட்டில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய டைம் உடம்பு நல்லா டயர்டாக இருக்கும். அந்த டைம் நம்ம இறைய ரொம்ப கூட்டி ஏற்றணுன்னா செமிமான பிரச்சனைகள் வரும். இறை செமிக்க அது விழுங்க ஸ்ட்ரக்காக எடுத்து நோய் அடிக்கும், உள் நோய் அடிக்கும். அதுக்கப்புறம் பறவை கம்மியாகிடும். அது நிறைய மக்களுக்கு தெரியாது. தெரியாமல் எப்பவும் போல் ரெகுலராக இறைய கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராக்கள் மாட்டிடும், கண்டிப்பாக மாட்டிடும். எனக்கு அனுபவத்தில் கண்டிப்பாக மாட்டிடும். அதனால் அந்த டைம் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பேன். சாயங்காலம் அந்த இறை எப்படி செமிக்குதுன்னு பார்த்து கரெக்டாக செமிச்சுன்னா சாயங்காலம் நான் எப்பவும் கொடுக்குறது இந்த 30 கடலையும் ஒரு 5 பாதாம் கொடுக்கணும். அது எப்பவும் அதேமாதிரி கொடுத்துருவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவேன். கம்மியான எவ்வளவு? அடுத்த நாள் இப்போ 30 கொடுக்குற இடத்துல ஒரு 15 கொண்டகடலை கொடுப்பேன். அதுக்கடுத்து பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 எண்ணம் கொடுத்தேன்னா ஒரு 4 எண்ணம் கொடுப்பேன். அதேமாதிரி தான் சாயங்காலம் கொடுப்பேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் இதே ஃபார்முலா தான். சாயங்காலத்துக்கு மட்டும் கூட ஒரு இப்போ 30 கடலை கொடுக்குற இடத்துல 20 கடலை கொடுப்பேன். பாதாம் ஒரு 5 பாதாம் கொடுப்பேன். அது வந்து சீக்கிரம் கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த நாள் பந்தயம் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து விடுவேன். ஒரு 7 மணிக்கெலாம் கொடுத்து விட்ருவேன். சரி, நம்ம சுற்றில் இறங்கக்கூடிய அன்னைக்கு சாயந்தரம் மட்டும்தான் இறை கிடைக்குது அதுக்கு. ஏன்னா காலையில் விடிஞ்சு வரனால ஆமாம் சாயந்தரம் மட்டும்தான் இறை கிடைக்கும். இதை மாதிரி 3 நாள் இறை கொடுக்குறீங்க? நம்ம கொடுத்தா அந்த வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும், கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கும். நம்ம மற்றபடி ரொம்ப இறை கொடுத்தோன்னா உடம்பு ஏறும்போது கண்டிப்பாக கஷ்டப்படும். இந்த ரெஸ்ட்டில் 3 நாள் இருக்குல்ல, அன்னைக்கு வெயில் காயப்போடலாம் செய்வீங்களா? அன்றைக்கி வெயில் காயப்போடுறதுனா இறக்குமே அந்த வெயிலை பார்த்து பறந்துன்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி நான் ஒரு நாள் தண்ணியில் முக்கி வெயிலில் போடுவோம். நான் மேக்ஸிமம் வெயிலில் போடுறதோடி குளிக்க தண்ணி வச்சுருவேன். எந்த அளவு இப்போ பந்தயத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி குளிக்க தண்ணி வச்சுருவேன். குளிக்க தண்ணியில் நல்லா குளிச்சு எடுத்து அதாட்டே நம்ம முக்கி போடுறதுக்கும் அதாட்டே குளிச்சு ஃப்ரீ ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பந்தயத்துக்கு முந்தின நாள்? ஆமாம். இப்போ எனக்கு என்ன கூடு கொஞ்சம் பெரிய கூடாட்டு இருக்கும். உள்ளே கூட்டுக்குள்ளேயே தண்ணி வச்சுருவேன். தண்ணி வச்சு நல்லா குளித்து நல்லா நனைஞ்ச பிறகு ப்ராவை பிடிச்சி நான் வெயிலத்துக்கு வைப்பேன். ஒரு 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் தான், ரொம்ப போட மாட்டேன். ஏன்னா வெயில் போடுறது வந்து ரொம்ப ஹெவியாட்டு. இப்போ ஒரு 5 மணிக்கூர் 6 மணிக்கூர் போட்டாலும் சில ப்ராக்கள், எல்லா ப்ராக்களுக்கும் இல்லை, சில ப்ராக்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகும், உள் கம்ப்ளைண்ட் ஆகும், உறங்க தொடங்கும். அதை நம்ம ரைடர் தான் அதை கரெக்டாக இது பண்ணணும். இப்போ ப்ராவை வந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே பறக்கிறதுங்கிறது ஒரு தனி ட்ரைனிங் மெத்தடுகளை ஃபாலோ பண்ணால் தான், அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பறத்த முடியுது. இப்போ நிறைய பேர் பறத்தணும்னு ஆசைப்படுவாங்க, பறந்துருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகளில் பந்தயங்களில் டைம் வைக்க முடியாமலும் போயிருக்கலாம். நிறைய பேர்கள் அதில் நிறைய தப்புகள் பண்ணுறதா இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எந்த மாதிரி தவறுகள் பண்ணனால ப்ராக்கள் குமைச்சு அதை எந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கிட்டீங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஆனால் பறத்துறதுங்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. விஷயம் என்னென்னா, நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 8 வருஷமாக பறத்திட்டுருக்கேன். இதே இடத்துல நான் 8 வருஷம் பந்தயம் விட்டுட்டுருக்கேன். அப்போ முதல்ல வந்து கீழே வச்சுருந்தேன். ரூம் பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு. வந்து இருக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு முதல்ல அமைஞ்சு இருந்து கிடைக்கல. அப்படி ஒரு தப்பு நடந்தது. அப்போமா நான் நல்லா வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா எங்கள் வீட்டில் உள்ள தான் நான் கொண்டு வச்சு பறத்துவேன். பந்தயத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கூர் 8 மணிக்கூர் 5 மணிக்கூரே பறந்துருக்கேன். அது அந்த குறை சொல்லக்கூடியது இல்லை. அந்த இடத்துக்கு அந்த செட் ஆகலை.
நம்ம அந்த இடத்துல வச்சு அந்த ப்ராவை பறத்தவும் முடியாது. அதுதான் உண்மையான கருத்து. இது நமக்கு வெளியிலலாம் இதேமாதிரி நம்ம கொடுத்தோன்னா அவங்க நம்மளை ஏச தான் செய்வாங்க, அது வேற கதை. ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். இப்போ ஒரு ப்ரா பறத்தணுன்னா அந்த ப்ராக்குன்னு ஒரு இடம் வேணும், எனக்கு அனுபவத்தை பொறுத்தவரை. அப்போ எல்லா ப்ராவும் எல்லா இடத்துக்கும் பறக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பறக்காது. இப்போ கீழே பறந்த ப்ரா தான் ரெண்டு அதே செட்டில் உள்ள ப்ரா தான் நான் மேலே வச்சு பறத்தினேன். மேலே வச்சு எனக்கு முதல் வருஷம் 15-34, இந்த புது இடத்துக்கு எனக்கு செட் ஆகிறதுக்கு முதல் டைம் எடுத்து 15-34 வச்சு, அடுத்த வருஷம் 20, அது 3ஆவது வருஷம் 21-34 டைம் வச்சுருக்கு. அது அந்த இடம் ஒன்று. என்ன ஒன்று நம்ம ட்ரைனிங்லையும் இருக்குது. நான் அந்த 5 வருஷத்தில் நான் பண்ண தப்புகள் என்னென்னா நிறைய தப்புகள் பண்ணேன். ப்ராக்கு இறா ஊதுறதுக்கு தெரியாது அந்த டைம். அப்போ நம்ம புதுசாக இறா ஊதும்போது ப்ராக்கு நாசியில் தண்ணி ஏறும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்னென்னா இறா ஊதி விட்டாச்சு அந்த ப்ராத்துக்கு விடுவோம்னு சொன்னால் ப்ரா பறந்து கிடாது. நாசில் தண்ணி எடுத்தனாலே ப்ரா ஒரு 1 மணிக்கூர் 1.5 மணிக்குள்ளே எங்கேயா போய் விழுந்துடும். சில ப்ரா நம்ம வீட்டில் வந்து இருக்கும். அப்படி இதாகும். அந்த இறை கொடுக்கறதுல தப்பு பண்ணேன். இப்போ ஒரு ப்ரா நம்ம ஒரு 5-6 மணிக்கூர் பறந்த பிறகு தான் கொண்டாடல கொடுத்து கொண்டு வரோம். நான் என்னென்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கூர் 2 மணிக்கூர் பறக்கும் போதே கொண்டாடல ஏற்றிடுவேன். அடித்து ஏற்றி விடுவோம். ப்ரா பறக்கட்டு விடிய பறக்கட்டு சொல்லி ஏற்றி விடுவோம். நம்ம விடிய நம்ம வீட்டிலேருந்து உறங்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி அந்த இறை கொடுக்கறதுல மெயினாக அந்த இறை கொடுக்கறதுல தப்பு பண்ணோன்னா கண்டிப்பாக ப்ரா அதுக்கு மிஸ்டேக்கை காணிக்க தான் செய்யும். நல்ல இடம், கரெக்டான இறை, இது ரெண்டும் நம்ம மெயினாக இது பண்ணி கொடுக்கணும். அதுமாதிரி ரெஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராக்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 மணிக்கூர் பறக்கக்கூடிய ப்ராக்கு நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கூர் பறக்க தர நம்ம ரெகுலராக விடுவோம். டெய்லியும் விட்டுருவோம். அதில் சில ப்ரா கண்டிஷன் பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் கண்டிஷன் இதை டல்லாக இருக்கும். அந்த ப்ராக்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு போடுவோம். அது நம்ம கரெக்டாக அந்த ப்ராவை நுணுக்கமாக பார்க்கணும். அந்த கண்டிஷன் பார்க்க தெரிஞ்சாதான் ரெஸ்ட் எத்தனை நாள் கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நல்ல ப்ராவாட்டே இருந்தாலும் அந்த ப்ரா 24 மணிக்கூர் பறக்க ப்ராவாக இருந்தாலும் அந்த ப்ராக்கு கண்டிஷன் நமக்கு தெரியணும். அப்போ ஒரு ப்ராவுக்கு கண்டிஷன் பார்க்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டும் அதுக்கு தகுந்த ஃபுட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தா தான் அந்த ப்ராக்கள் தெளிவாக பறக்கும். நம்ம இப்போ எத்தனை ப்ரா இப்போ 24 மணிக்கூர் பறந்த ஜோடி எங்கள்கிட்ட ஒரு 20-30 ஜோடி இருந்தாலும் எல்லா ஜோடியிலும் நான் எடுத்து 24 பறத்த முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பட்டாக்கள் ஒரு கண்டிஷனில் இருக்கும், ஒரு ஜோடியெல்லாம் ஒரு கண்டிஷனில் இருக்கும். அப்போ அதுக்கு குணங்கள் மாறும். எல்லாம் மாறும்போது மொத்தத்தில் எல்லாமே மாறதான் செய்யும். சரி, அப்போ என்ன மாதிரி தவறுகள் வேறு பண்ணதான் நினைக்கிங்க? ஆனால் தவறுகள் வந்து மேக்ஸிமம் எப்படி சொல்ல, நம்ம ஃபுட்டு தானே, ஃபுட்டில் தான் மெயினாக மிஸ்டேக்கள் நடக்குது. நம்ம கரெக்டான இதில் கொடுக்காம அந்த டைமிங் கரெக்டாக இப்போ காலைல ஒரு 7 மணிக்கு கொடுக்கணும்னா கரெக்டாக அந்த 7 மணிக்கு ஃபுட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக வேறு வேலைகள் இருந்தாலும் நீ பாட்டு கொடுக்க வேண்டியது. சாயங்காலம் அதேமாதிரி ஒரு 8 மணிக்கு கொடுக்கணும், அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அந்த இடப்பட்ட இதில் அந்த குப்பை மண் இப்படிப்பட்ட இதிலெல்லாம் ரசப்பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து மஞ்சள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட்டுக்குள்ளே வச்சா அது பிரார்த்தனாலும் நல்லது தான். அது கூட்டுக்குள்ளே வச்சிடணுமா இல்லை இடப்பட்ட டைமில் தான் வைக்கணும்? கூட்டுக்குள்ளே வச்சிடலாம். நான் வந்து பொதுவாக பறத்தக்கூடிய டைம் கூட்டுக்குள்ளே தண்ணியும் இந்த இதுவும் எப்போவுமே இருக்கும். சாப்பாடு மட்டும் வைக்க மாட்டேன். நம்ம கையறை கொடுக்கனால சாப்பாடு மட்டும் வைக்க மாட்டேன். தண்ணியும் இந்த குப்பை இப்படிப்பட்ட ஐட்டங்கள் எப்பவுமே கூட்டுக்குள்ளே இருக்கும். ரசப்பொடியெல்லாம் சேர்த்து வைப்பீங்களா? ஆமாம், நான் ரசப்பொடி வைப்பேன். ரசப்பொடி, மஞ்சள், அப்புறம் செங்கப்பொடி, அப்புறம் குப்பை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து லைட்டாக சாம்பல். ஆமாம், சாம்பல். வேறு என்ன சேர்ப்பீங்களா அதில்? அப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி எடுத்து லைட்டாக கலக்கி மேலே வச்சு லைட்டாக ஒரு விரசி அடி வைப்பேன். அது ஃபுல் டைம் தண்ணியும் இதுவும் எப்போவுமே இருக்கும். இது எப்போவுமே கூட்டுக்குள்ளே நான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு என்ன பெரிய ப்ரா நோய் அடிக்காது. இந்த இதில் நம்ம வெளியில் திறந்து விட முடியாது. அந்த ப்ராக்கில் திடீர்னு நம்ம திறந்து விட்டா அடிச்சலுக்கு போயிட்டுனா கதை முடிஞ்சு அந்த டேனு கொமஞ்சுப்போம். அதனால வந்து நம்ம கூட்டுக்குள்ளேயே அதுக்கு எப்போமோ வெளியில் அது என்ன சாப்பிடுமோ அதே ஐட்டங்களும் உள்ளேயும் வச்சு விட்ருவேன். அப்படி இது பண்ணும்போது தண்ணியிலே இருக்கும். ஆமாம், தண்ணி எல்லாமே உள்ளே இருக்கும். அது கரெக்டாக தெளிவாக அந்த ப்ராக்கில் தின்னு ஓரளவு அந்த செமிமான பிரச்சனைகள் மாறணும். நம்ம கையறை கொடுக்கும்போது இந்த குப்பை இப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் மண்ணெல்லாம் கொத்திட்டு தின்னும்போது அந்த செமிக்கூடிய தன்மைகள் அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால அந்த ப்ராக்கிலும் ஃப்ரெஷ்ஷாக இயற்கையாக வெளியில் விட்டு அது எப்படி நிற்குமோ அதே மாதிரி கூட்டுக்குள்ளே தெளிவாக நிற்கும் ப்ராக்கில். சரி சரி சரி. அப்புறம் ஃபுட்டு மட்டும் காலையிலையும் சாயந்தரம் கொடுப்பீங்க? ஆமாம், அது கரெக்டாக கொடுக்கணும். அது மெயினான ஒரு விஷயம். பறத்தும் போது என்னென்னா ஸ்டார்டிங்கில் சில ப்ராக்கள் வந்து பறக்காது. எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் 1 வருஷம் கழிச்சு பந்தய விட்ட ப்ராவும் இருக்குது, 1.5 வருஷம் கழிச்சு பந்தய விட்ட ப்ராவும் இருக்குது. எனக்கு அனுபவத்தில் நான் பார்த்ததில்ல, அப்படிலாம் பறந்துருக்கு. எங்கள் வீட்டில் இல்லை, நிறைய வீட்டு அப்படி பறந்துருக்கு. முதல் வருஷம் பார்த்திங்கன்னா தர கழிவில் பறக்கும். இந்த ப்ரா கழிவுக்கு தான் சொல்லிட்டு போட்டுப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ப்ரா பறக்க தொடங்கும். நல்ல ஜோடியில் உள்ள ப்ராவாட்டு இருந்தால், எனக்கு ரேவல்லாம் கிடையாது, நல்ல ஜோடியில் உள்ள ப்ராவாட்டு இருந்தால் 1 வருஷம் பறக்கட்டெல்லாம் அடுத்த வருஷம் அதை ட்ரை பண்ணி பார்க்கல தப்பு கிடையாது. அது கண்டிப்பாக நல்ல லைனில் உள்ள ப்ராக்கெல்லாம் சிலது பறக்கும், சிலது ரெக்கை கொஞ்சம் இதாகிட்டு இருக்கும், டெம்பர் கம்மியாகிட்டு இருக்கும். ரொம்ப நாள் கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்ட ப்ராக்கில் கண்டிப்பாக ரெக்கை டெம்பர் கம்மியாகிட்டு இருக்கும். அந்த ரெக்கை டெம்பர் கொஞ்சம் அந்த ரெக்கை ஃப்ரீயாக எடுத்து அது பழைய டெம்பருக்கு வரும்போது அந்த ப்ராக்கில் கண்டிப்பாக தெளிவாக பறக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை நம்ம கொடுக்கணும். நம்ம ப்ராவுக்கு நேக்கு போக்கு அறிஞ்சு தான் நம்ம ப்ராவை பறத்தணும். ஆமாம், சும்மா எல்லா ப்ராவுக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் கொடுத்தா பறக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ரொம்ப டெம்பர் நல்லா இருக்கக்கூடிய ப்ரா உடனே பறக்கும்,
சில ப்ரா பார்த்தீங்கன்னா சில லைனில் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் பிக்கப் ஆகும். சரி. ரொம்ப லேட்டாக தான் பிக்கப், சடன் பிக்கப்லையும் இருக்குது. ஆனால் லேட்டாக பிக்கப் ஆகாதான் இன்றைக்கி நம்ம கை தரோம். சரி. சடன் பிக்கப் ஆகுது, டக்குன்னு யாரும் அதே ஸ்பீடுக்கு பறவை கீழே இறங்கும். அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். கண்டிப்பாக. இப்போ இந்த ப்ரா பறத்துறதுல வந்து நம்ம அந்த கிளைமேட்டுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கா? இந்தந்த கிளைமேட்டுக்கு நம்ம ப்ராக்களை அதிக நேரம் விடணும், குறைச்சி கம்மியாக விடணும், அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கா? கிளைமேட்டுக்கு இருக்குண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரா வந்து நமக்கு இங்கே நார்கோயிலில் மேக்ஸிமம் கிளைமேட்டு கொஞ்சம் நார்மல் கூலிங்கில் இருக்கும். சில நேரங்கள் நம்ம பறத்துடைய டைம் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய டைம் வந்து ஹீட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நமக்கு வந்து கிளைமேட் இருக்குல்லண்ணே, கிளைமேட்லேயும் ப்ராக்கள் பறவைகள் மாறும். இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு நமக்கு 40 வரலாம் இங்கே கிளைமேட் 40 டிகிரி வரலாம் இங்கே கிளைமேட் வந்திருக்கு. அந்த டைமில் வந்து ப்ராக்கள் நிறைய கஷ்டப்படும். அந்த டைம் பார்த்திங்கன்னா 22-23 மணிக்கு பறந்த ப்ராலாம் கொஞ்சம் சீக்கிரமாட்டே இருந்திருக்கு. ஒரு 15-16-17 மணிக்குள்ள ப்ரா இருந்திருக்கு. கிளைமேட் ஒன்று, மழையை வந்து புதுசாக பார்க்கக்கூடிய ப்ராக்கள் வந்து கஷ்டப்படும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ரா வெளியில் போகக்கூடாது. இப்போ புதுசாக ஒரு மழை அடிக்க ஒரு வெயில் அடிக்குன்னா அந்த 2 டைமும் வந்து நம்ம ரொம்ப ப்ராவை கண்ணுங்கிறதுமாக பார்க்கணும். பார்த்து அந்த ப்ராவை கரெக்டாக நம்ம வீட்டில் இருத்திடணும். வெளியில் இருத்திட்டோம்னா அந்த ப்ரா வேஸ்ட்டு தான். அதுக்கு போகிறோம் சில ப்ரா தான் திரும்பி வரும். மேக்ஸிமம் 80% ப்ரா வேஸ்ட் ஆயிரும். ஒரு 20% ப்ரா ரொம்ப குவாலிட்டியான ப்ராக்கள் மட்டும்தான் திருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு மழை ஃபஸ்ட்டு வெயில் ரெண்டுத்துக்கும் நம்ம ப்ராவை கரெக்டாக இருத்திட்டோன்னா அடுத்த ஒரு வெயிலுக்குலாம் அந்த ப்ரா வந்து ஓரளவு ஸ்டடி ஆயிரும். அதை வந்து நம்ம அன்னைக்கு 20 மணிக்கு பறந்து இன்றைக்கி திடீர்னு வெயில் கூடிட்டு இன்றைக்கி நம்ம அதை கம்பை போட்டு அடித்து விரட்டிட்டு இருந்தோன்னா ப்ரா பக்கத்து விட்டு கரண்டாக கிடக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த கிளைமேட்டை அனுசரித்து அதுக்கு போக்குகளையும் பறவைகளை நம்ம கணிக்க தெரியணும். கண்டிப்பாக. முதல்ல என்னென்னா அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அதை கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போ நானும் ஸ்டார்டிங்கில் பறத்தும் போது தான் ப்ரா நிறைய மிஸ் ஆகும். இதேமாரி தான் அந்த கிளைமேட்டை பார்க்க மாட்டோம். ஒன்று அன்னைக்கு இப்படி பறந்தால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு ப்ரா விரட்டுவோம். இப்போ எங்கள் அப்பா சொல்லி தான் அந்த கருத்து இது. என்றைக்குமே ஒரு ப்ரா கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க வருவோம்னா கண்டிப்பாக அந்த ப்ராவை நம்ம வீட்டில் இருத்திடணும். வீட்டில் இருத்தினா தான் புத்திசாலி தானே. அதை நம்ம இருத்தாமல் நம்ம அந்த ப்ரா வெளியில் விட்டோம்னா கண்டிப்பாக அந்த ப்ரா வெளியில் போயிடும். அப்படின்னா ப்ராக பறவையிலே தான் பறத்தி கொண்டு வரணும். கண்டிப்பாக. அது உடம்பு முடியல இருக்க வந்துன்னா நம்ம கண்டிப்பாக உட்கார வச்சுறது நல்லது. அதுமாதிரி ப்ரா நம்ம இன்னொரு விஷயம், ப்ரா பறத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராவை கரெக்டாக நம்ம பார்த்துட்ருக்கணும். பகலில் 3/4 மணிக்கு ஒருக்கையாவது அந்த ப்ரா நம்ம கூட்டில் வருதான்னு பார்க்கணும். நம்ம அதில் வந்து ஸ்டார்டிங்கில் நான்லாம் அப்படி பார்க்க மாட்டேன். நான் இங்கேயே ஒரு பந்தயம் விட்டேன். ஏன்னா ஒரு ப்ரா வெளியில் போய் இருந்துடும். எனக்கு அது தெரியாது. முதல்ல நம்ம இதில் விட்டுட்டு நான் இங்கேயும் போயிடுவேன். அப்போது ஒரு நாள் இருந்து பார்த்தேன், ப்ரா பார்க்கினாரு. எனக்கு ஒரு 1:30 மணிக்கு ஒரு ப்ரா வரல. திரும்ப வந்து ப்ரா பறக்கு நைட்டு 1:30-2 மணி வரை வந்து ப்ரா பறந்துட்டுருக்கு. அப்போ எனக்கு இதை பற்றி விஷயம் தெரியாது. அப்போ எனக்கு இந்த ப்ரா நல்லா பறக்குன்னு தான் தெரியுமே தவிர அந்த ப்ரா வெளில இருந்த கதை தெரியாது. அப்போ எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்லேன், அப்போ எப்படி இந்த ப்ரா இப்படி ஒரு ப்ரா இப்படி பறக்கு, ஆனால் இது 1:30 மணிக்கு ப்ரா வரல. எங்கள் அப்பா அடுத்த நாள் பந்தயம். அப்போ இந்த ப்ரா நான் உடனே சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், பந்தயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரா அந்த ப்ரா 1:30 மணிக்கு வரலன்னு அந்த ப்ரா கண்டிப்பாக எங்கேயோ மாற்றி கால் போடும். 1:30 மணிக்கு சில ப்ராலாம் அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பறக்கும். அதுக்கப்புறம் ப்ரா ஃபுல்லாக பறக்கும். கண்ட்ரோல்லாம் நல்லா தான் இருக்கும், ப்ரா பறக்கும். ஆனால் அந்த 1:30 மணிக்குள்ளே ப்ரா வரலன்னா கண்டிப்பாக தெளிவாக ரெஃப்ரி பார்க்கும்போது அது கண்டிப்பாக அந்த பந்தயம் அவுட் ஆயிரும் அப்படின்னாரு. அந்த ப்ரா விடாதேன்னு சொன்னார். நம்ம கேட்போமா, நம்ம சின்ன வயசில் நான் அந்த ப்ராவத்துக்கு விட்டு கரெக்டாக ஒரு 10:30 போல் அந்த டைமு எந்த டைம் அடி வாங்கிச்சோ அதே டைமுக்கு ப்ரா போச்சு. ரெஃப்ரியும் பார்த்தாங்க, ப்ரா டைமுக்கு வரல, பந்தயம் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நின்று பறந்து ஃபுல்லாக நின்று பறந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராக்கள் நாங்கள் கழித்தோம். அப்போ இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து ப்ரா விட்டுட்டு நுணுக்கமாக நம்ம இருந்து பார்க்கணும். நம்ம எல்லா மக்களாலும் ஃபுல்லாக பார்க்க முடியாது. லாஸ்ட் ஒரு 3 டேனுக்கு அது கண்டிப்பாக ப்ராவை விட்டுட்டு பார்க்கணும். நைட்டும் அதேமாதிரி பார்க்கலாம். அதேமாதிரி லாஸ்ட் ஒரு 3 சுற்றுக்கும் 3 டேனுக்கும் கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அந்த ஃபுல் அதுக்கு கண்டிஷன் நமக்கு தெரியும். ஆமாம், எப்படிப்பட்ட தப்புகளை வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ ஒரு மத்தியானம் விட்டு ஒரு 12 மணி டேன் வர அப்புறம் எந்த ஒரு ப்ராவுமே அசராது. 10 மணி டேனுக்கு கொண்டு வரும்போது சில ப்ரா கஷ்டப்படும். அப்போ கஷ்டப்படக்கூடிய ப்ரா இப்போ ஒரு 5 ப்ரா நம்ம விடோம்னா அந்த கஷ்டப்படக்கூடிய ப்ராவை ஒதுக்கணும். அடுத்து அதுக்கு தனி செக்ஷனில் கொண்டு போகணும். அதில் ஒரு 3 ப்ரா தெளிவாக பறக்குன்னா அந்த 3 ப்ராவை நம்ம இன்னொரு ட்ராக்கில் கொண்டு போகணும். இப்படி இந்த 2 ட்ராக்லேயும் மாற்றி கொண்டு போனால் மட்டும்தான் அந்த ப்ராக்கள் வந்து தெளிவாக பறக்கும். ஏன்னா வந்து புமைக்கக்கூடிய ப்ரா கீழே வந்து கட் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும், மேலே நின்று பறக்கக்கூடிய ப்ரா அதை பார்த்து கீழே வரும். அப்போ அந்த ப்ராவும் கோமையும். அப்போ கீழே நிற்க ப்ராவை பார்த்து பறவையில் உள்ள ப்ராவும் உட்கார்றதுக்கு ஆமாம், அது கோமையும், கண்டிப்பாக கோமையும். அதுவும் மனசு விட்டுரும். அதனால வந்து அந்த தப்பு பண்ணக்கூடிய ப்ராவை உடனே நம்ம பிரித்து எடுத்துடணும். ஏன்னா இந்த 2டையும் பிரித்து எடுத்து அடுத்த டைம் நம்ம விட்டு பார்ப்போம், இதில் விட்டு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ராவை ஐயமாக்கிறோம். அதனால் இப்போ ஒரு ப்ரா இப்போ 5 ப்ரா எடுக்கக்கூடிய இடத்துல 2 ப்ரா பறவை கம்மியாட்டு தான் இருக்குது அப்படின்னா சொன்னால் உடனே அந்த ப்ராவை பிரிச்சுட்டு அந்த 3 ப்ராவை பிரித்து பறவை குணம் குறைவாக இருக்கக்கூடிய ப்ராக்கள் கூட பறவை நல்லா பறக்கக்கூடிய ப்ராவை விட்டாச்சுன்னா இதுவும் கழிவாயிரும். ஆமாம், கண்டிப்பாக இதாகும்.
அது எனக்கு அனுபவத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கு. சரி. ஏன்னா இப்போ எங்களுக்கு இப்போ இந்த ஏரியாலலாம் கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இப்போ வேறு டவுனுக்குள்ளேனா பிரச்சனை இல்லை, நிறைய ப்ராக்கள் நிற்கும். மற்ற ப்ரா இல்லாத ஏரியாக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த ப்ராக்கள் உடனே அதை பார்த்து கீழே வந்துடும். கீழே வந்து பறவை குறைக்க தான் குறைங்க. அது கீழே கட் ரவுண்ட் அடிக்கினாலும் நல்லா பறக்கூடிய ப்ராக்கள் ஸ்டெமினாவும் குறைஞ்சிரும். அது அந்தால வந்து இதுக்கு முன்னாடி அது வந்து இருந்துடும். இதுக்கு முன்னாடி அது வந்து இருந்துடும். ஆமாம், ஏன்னா அது கீழே நின்று பறந்து பழக்கம் இருக்காது. சரி. அது உடனே ஸ்டெமினா குறைஞ்சிடும், டக்குன்னு வந்து காலை போட்டுரும். அப்படி ஒரு இது இருக்குது. அது முக்கியமான ஒரு இது. அது கண்டிப்பாக நம்ம ப்ரா பறத்தும் போது அதை பிரித்து கண்டிப்பாக எடுக்கணும். பறக்கக்கூடிய ப்ராக்களை மட்டும்தான் தனியாக விடணும். பறக்காத ப்ராக்களை பறக்கக்கூடிய ப்ரா கூட ஒரு காலம் விடக்கூடாது. அதை பிரித்து எடுத்துடணும். கண்டிப்பாக பிரித்து இந்த ப்ராவும் பறக்காதுன்னு இல்லை. சில ப்ரா வந்து கொஞ்சம் விரட்டினா பறக்கும். அது ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சின்ன விரட்ட வேண்டியது இருக்கும். விரட்டினா அந்த ப்ரா திரும்ப பறந்து வரும். அதோட கூடுதலாட்டம் பறந்துருக்கு. அப்படிப்பட்ட ப்ராக்களும் பறந்துருக்கு. ஆனால் அதுக்கும் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கு இந்த ப்ரா கூட நம்ம செட் பண்ணி விடக்கூடாது. விட்டோம்னா ஒவ்வொரு ப்ராவுக்கு மனநிலையும் அதுக்கு உடல்நிலையும் தெரிஞ்சு பறந்துனா தான் நம்ம கரெக்டாக அதுக்கு ஃபுல் பறவை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக. இப்போ சில ஜோடிகளில் உள்ள ப்ராக்கள் பட்டாரக்கையில் பறக்குது, சில ப்ராக்கள் வந்து பட்டாரக்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுது. அப்போ அந்த மாதிரி ப்ராக்கள் இல்லை ஒரே ஜோடியில் எல்லா பட்டாவும் பறக்குமா? அதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அப்படி இல்லை, ஒரே ஜூனில் எல்லா பட்டமும் பறக்கணும்னு இல்லை. ஆனால் பட்டாரைக்கிலே ப்ராக்கள் வந்து 12-13 மணிக்கெல்லாம் ப்ரா பறந்துருக்கு. நல்ல செட்டில் உள்ள ப்ராக்களும் பறந்துருக்கு. அதே செட்டில் உள்ள ப்ராக்கள் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்லேயும் இருக்கும். அதே செட்டில் உள்ள ப்ராக்கள் பறவை எல்லாமே இருக்கும். உமக்கே தெரிஞ்சது தானே, நீர் 2013 23/5 டைம் வச்சா தானே. 23/5 உமக்கு தெரியாத இது அதை போட்டு இது பண்ணிட்டு கிடக்குது. அதே செட்டில் உள்ள ப்ரா நீங்கள் 2வது பறத்துனீங்க, உங்களுக்கு அதெல்லாம் டைம் கொஞ்சம் கம்மியாக தானே. இப்போ பறத்தும்போது டைம் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தந்து, அதே மாதிரி திரும்ப அடுத்த உங்களுக்கு பறத்தும்போது அதே லைனில் இப்போ நீங்கள் இன்னொரு ப்ரா இந்த வருஷம் பறத்துனீங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராவில் வெடியாக பறக்க தான் செஞ்சு உங்கள்கிட்ட. ஆமாம், அது வந்து ஒரே ஜோடியில் உள்ள ப்ராக்கள் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆமாம், கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு இருக்க தானே செய்யும். அதில் வந்து நம்ம சொல்லதுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு ஜோடியில் எல்லா ப்ராவும் பறக்கணும்னு கிடையாது. கண்டிப்பாக 2 ப்ரா காட்டம் கூடுதலாகிட்ருக்கும், 2 ப்ரா பறவை கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும், சில ப்ரா பறக்கவே செய்யாது. அப்படியும் இருந்திருக்கு ப்ராக்கில், அப்படியே நமக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருந்திருக்கு. அதனால் வந்து இப்படி தான் அப்படிதான் கிடையாது. ஆனால் பட்டாரைக்கில் பறக்காத ப்ராவும் நம்ம வெட்டி பிடுங்கினா ப்ரா பறக்கும். அப்படிப்பட்ட லைனெல்லாம் பட்டாரைக்கில் பறக்காது. ஒரு மெச்சூரிட்டி வந்தால் தான் ப்ரா பறக்கும். ஆனால் எனக்கு அனுபவத்தை பொறுத்தவரை ப்ராவை பட்டாரைக்கில் ரொம்ப பறத்தாமல் நிதானமாக பறத்துக்கிட்டு ஒரு மெச்சூரிட்டி வந்தப்பறம் அந்த ப்ராவை பறத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எனக்கு கருத்து. அது சில மக்கள் அப்படி பறத்துவாங்க, சில மக்கள் பட்டாரைக்கிலே ஃபுல்லாக அதை பறத்தி பார்க்கணும், அதுக்கு ஸ்பீட் என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பறத்துவாங்க. அந்த என்கிட்ட கேட்டிங்கன்னா அதை வெட்டி போட்டுட்டு சின்ன குழந்தையில போட்டு அதை கொள்ளதுக்கு அதை கொஞ்சம் வெட்டி போட்டு மெச்சூரிட்டி ஆக்கி அதை இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டாரைக்கையில் பறத்துறதை விட வெட்டி போய்க்கிற ப்ரா பறக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ப்ரா நம்ம பார்க்கும்போது ஒரே ஜோடியில் உள்ள ப்ராக்கள் பெரிய டைம் வைக்குது, சிலது கம்மியாட்டும் பறக்குது. இப்போ எல்லா ப்ராவும் ஒரே மாதிரி பறக்காததுக்கான காரணம் என்னமா இருக்கும்? இல்லை எல்லா ப்ராவும் பறக்குமா? புறாக்கள் எல்லா ப்ராவும் பறக்காது. அது இப்படிப்பட்ட ஆள்னால நான் ஓப்பனாக சொல்லேன், எல்லா ப்ராவும் கண்டிப்பாக பறந்து கிடையாது. ஒரு ஜோடி நான் சொன்ன கதை தானே, ஒரு ஜோடியில் எல்லா ப்ராவும் ஒன்று ஒரு கேரக்டரில் இருக்கும். ஒன்று பறவைக்குள்ளதில் இருக்கும், இன்னொன்று ப்ரீடிங் உள்ளதில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழைய லைனை அப்படி உரிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரீடிங் இருக்க ப்ராவோடய அந்த ப்ராவில் ரொம்ப அந்த லைனேஜை நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நாங்களாட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராவும் பறத்த மாட்டோம். இப்போ பறவைக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருப்போம், அந்த அமைப்பில் இருக்க ப்ராவை பறத்து கிடப்போம். ப்ரீடுக்குள்ள ப்ராவை ப்ரீடுக்கு நிப்பாட்டும். அந்த பழைய வழி ப்ராக்கள் மாதிரி இருக்க ப்ரா பார்த்தீங்கன்னா பறக்கவே செய்யாது, கழிவு கணக்காக கிடக்கும். அந்த ப்ராக்க பிள்ளைகளும் நம்ம இப்போ ரொம்ப எப்படி சொல்லதுக்கு பழைய வழி ப்ரான்னா குணங்கள் நல்லா இருக்கும். அது மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரா வெளியில் போய் விடாது, செத்தால நம்ம கூட்டில் தான் வந்திருக்கும். அப்போ பறவை குண்ண ப்ராவில் இந்த ப்ராவை போட்டு நாங்கள் உடைப்போம். இந்த ஜோடியில் உள்ள ப்ராக்கள் பறக்காமல் இருந்தாலும் அது ப்ரீடிங்க்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ப்ரீடிங் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த குணங்கள் பழைய குணங்கள் நல்லா இருக்கும். அந்த ப்ராக்கள் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நல்லா பறக்கூடிய ப்ராவில் தூக்கி போட்டு உடைப்போம். உடைக்கும் போது எங்களுக்கு ஜோடி சக்ஸஸ் ஆகிருக்கு. நாங்கள் வச்சிருக்க பெரிய ஜோடியில் பார்த்தீங்கன்னா பாதி ப்ராவும் வந்து எப்படி சொல்லதுக்கு ஒரு 30% ப்ராக்கள் வந்து இப்படி தான் இருக்கும். பெரிய குணங்கள் குறவாக இருக்கிறது தான் ப்ரீடிங்க்கு நல்லா இருந்தது. எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கை தந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட ப்ராக்கள் தான். அப்போ இன்னொரு விஷயம், இப்போ சில ஜோடி இப்போ என்கிட்ட இங்கே மில்ல பறக்கக்கூடிய ஜோடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பறக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியும் இருக்குது. சில ஜோடி இங்கே நல்லாயிருக்கும், சில ஜோடி அங்கே நல்லாயிருக்கும். எனக்கும் இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராக்களே சில ப்ரா அவன்கிட்ட செட் ஆகும், சில ப்ரா அவன்கிட்ட செட் ஆன அப்புறம் எங்களுக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கு, எங்களுக்கு செட் ஆன அப்புறம் அவன்கிட்ட செட் ஆகாமல் இருந்திருக்கு. ஆனால் ப்ராக்கள் நல்ல ப்ராக்கள் தான் புரிஞ்சானே. அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான ப்ராக்கள் எல்லா இடத்துக்கும் பறக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக ஒரு இடத்துல பறக்கக்கூடிய ப்ரா வந்து எல்லா இடத்துலையும் பறக்கணும் இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராக்களுக்கு பறக்கணும் மாறும்.
மாறும். நம்ம வந்து உடைக்கணும்னே அந்த ப்ராக்கில் நம்ம உடனே இது பறக்கலை இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மாற்றணுன்னா அது முட்டாள்தானம். நம்ம அந்த ப்ராக்கில் 1க்கு 3 ப்ராவில் போட்டு உடச்சி பார்த்து சக்ஸஸ் ஆகலைன்னா அது வேற கதை. உடச்சி பார்த்து நமக்கு அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்ம அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அப்போ நமக்கு அந்த லைனுக்குள்ளே குணம் தெரியும். இப்போ நீங்கள் என்கிட்ட 24 மணிக்கூர் பறந்து ஒரு அந்த நீங்கள் உங்கள்கிட்ட தாய் தப்ப நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் எடுப்பீங்க 2 ப்ரா பறக்கும், 24 மணிக்கூர் பறக்கும், மீதி உள்ள ப்ரா பறக்கலை. ஆனால் எனக்கு தெரியும் நான் அந்த 2 ப்ரா வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கும், இந்த ப்ரா பறக்கும்னு எனக்கு தெரியும். மீதி உள்ள ப்ரா எனக்கு பார்த்த உடனே தெரியும் இந்த ப்ரா இவ்வளோ அது 13 தான் பறக்கும், 14 தான் பறக்கும், சில ப்ரா 5 மணிக்கு தான் பறக்கும். நான் அந்த பார்த்ததுமே நான் சொல்லிடுறேன். நீங்கள் எதிர்பார்த்து என்ன கொண்டு போவீங்க, எல்லா பட்டம் 24 பறக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி பறக்காது. ஆனால் கண்டிப்பாக பறக்காது. ஆனால் அந்த பறக்காத ப்ராக்குள்ள பிள்ளைகள் கண்டிப்பாக பறக்கும். அப்போ நம்மகிட்ட ஒரு நல்ல பிளட் லைன் ப்ரா வந்துட்டுனாலே நமக்கு அதை டெவலப் பண்ணி எடுத்துக்கிட கண்டிப்பாக. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் ப்ராவை படிக்கணும்னு. இப்போ ஒரு ப்ராவை பிடிச்சி பார்த்து எடுத்து இது இப்படி தான் இருக்கும், இந்த ப்ரா இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், இது ப்ரீடிங் தான் ஆகும், இந்த ப்ரா பறக்கட்டெல்லாம் ப்ரீடிங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் படிக்கணும். ஆனால் மக்கள் யாருமே படிக்கலை, அதுதான் உண்மை. அவங்க ஒரே மாதிரி பறக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க வந்து ஃபுல்லாக விட்டதான் 24 பறக்கணும், விட்டதான் 13 பறக்கணும், 14 பறக்கணும்னு சொன்னால் ப்ரா பறக்காது. அதில் நம்ம கஷ்டப்படணும், அந்த ப்ராவை நம்ம உருவாக்கணும். நம்ம இருந்து பைய அதை செதுக்கி உருவாக்கினா தான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அப்போ நம்மளும் அந்த ப்ராவை நம்ம பறத்தணும்னா நம்மளும் அந்தளவுக்கு டேலண்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு அதை படிக்கணும் நிறைய விஷயம். ஆமாம், இருந்து அதை படித்து அதை கேதர் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அந்த ப்ராக்கில் பறத்த முடியுமே தவிர ஒரு லைன் ப்ரீட் உருவாக்குறதுக்கு இவ்வளோ இது மெச்சூரிட்டி நமக்கு தேவை. கண்டிப்பாக நம்மளும் மெச்சூரிட்டியாக இருக்கணும். அந்த ப்ராவை கரெக்டாக நமக்கு தெளிவாக பார்க்க தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். மற்றபடி பழக்கங்கள் நல்ல பழக்கங்களில் நல்ல ப்ரா கொடுப்பாங்க, அப்படி வரோம் சில ப்ராக்கள் நம்ம எல்லாம் கொடுத்து எடுக்கிற சில மக்கள் நல்ல ப்ராக்கள் தந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. அது வந்து நம்ம அதை பாதுகாக்கணும். முதல்ல அதை பாதுகாத்து எடுத்து இப்போ சரி இது இப்படி பண்ணிச்சு இப்போ எனக்கு ஒதுக்காமல் அந்த லைனில் டெவலப் பண்ணதுக்கு என்ன வழியோ. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நான் வெளியிலலாம் கொடுத்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில ப்ராக்லாம் வந்து 5 ஆண் போட்டு செட் ஆகிருக்கு. 5 ஆணுக்கு பிறகு தான் இன்னொரு ப்ராவில் செட் ஆகிருக்கும். அந்த பேட்டர்னில் அமைஞ்சு வரும்போது தான் செட் ஆகிருக்கும். அப்படியெல்லாம் இருக்குது. அது வரை அவன்ட்டு கழிவில் பறந்துருக்கும், ப்ரா வெளியில் போயிடும். ஸோ எனக்கு ஒரு குரூப்லலாம் என்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க, இப்படி உங்கள் ப்ரா முன்னாடி எடுத்துகிட்டு போனேன், 3-4 வருஷமாக பறக்கலை, பிள்ளைகள் எதுவுமே பறக்கலை, ஆனால் நீங்கள் நல்லா பறக்குன்னு சொல்லி தந்தீங்க. அதே பார்ட்டி திரும்ப அன்னைக்கு சண்டை போட்டு தான் போனேன். அடுத்து அதே பார்ட்டி கரெக்டாக ஒரு 2 வருஷம் கழிச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் அதான் நான் அதுக்கு பிள்ளை தான் நான் பந்தயம் விட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு ஜோடியில் உடனே சூட் ஆகணும்னு இல்லை, மாற்றி போட்டால் நல்ல பிள்ளைல கண்டிப்பாக செட் ஆகாமல் இல்லை, கண்டிப்பாக செட் ஆகும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு இல்லை ஏனோ தானோ நான் வந்துட்டு அப்படி சொல்லி தான் எடுத்தேன் இப்படி சொல்லி தான் எடுத்தேன்னு சொன்னால் செட் ஆகாது, கண்டிப்பாக செட் ஆகாது. அது நான் தான் சொல்லேன், எல்லா இடத்துக்கும் எல்லா ப்ராவும் செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக ஆகாது அப்படி. இப்போ நம்ம ஒரே ஜோடியில் ப்ராடக்ட்ஸுமே ஒவ்வொன்றும் பறவை வித்தியாசங்கள் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஏன் வருது, அப்படி வருது? இல்லை, அது எதனாலன்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பழைய காலத்து ப்ராக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் ஏறி தானே ஓடும், ரொம்ப பொட்டு போல் நின்று ஓடும். அப்படி ஓடிட்டு இருந்த ப்ராக்கள் தான் பழைய லைன் ப்ராக்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் சரி நாங்களும் சரி ரொம்ப நிறைய ப்ராக்கள் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி உடச்சி ரொம்ப வருஷமாட்டு உடச்சி லாஸ்ட்டு நம்ம உருவாக்கி கொண்டு வந்தது தான் இப்போ உள்ள ப்ராக்கள். இப்போ உள்ள ப்ராக்கள்லாம் பார்த்திங்கன்னா 20க்கு மேலே, எனக்கெல்லாம் தெரிஞ்சு 40-42 மணிக்கு மேலாம் பறந்து. ஆனால் நமக்கு என்ன இங்கே பைலி அடி கூடுதல், அதனால நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ப்ராக்கள் ஒன்று மாட்டிடுது. 2-3 டேனுக்கு தப்பி எடுத்து வந்தாலும் லாஸ்ட்டு 2 டேனெல்லாம் ப்ரா மாட்டிடுது. சரி, பார்த்தீங்கன்னா அப்பாவே ஆச்சரியப்பட்டாங்க இந்த அளவுக்கு ப்ரா பறக்கு அப்படின்னு. இப்போ அந்த ஜோடியெல்லாம் திரும்ப வச்சுருக்கோம், பிரிச்சுருந்தோம், 2வது வேண்டாம்னு சொல்லி பிரித்தோம். இப்போ உள்ள ரூல்ஸுகளுக்கு நமக்கு பைலி அடி ஒன்று ஒரு வேளை இல்லாமல் தப்பி எடுத்து வந்துன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் ஆகி போனேன். 40க்கு மேலே டைம் ஆகி போனேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட நடந்துச்சு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பறவை நாங்கள் பார்த்தாச்சு. ஆனால் நம்ம வெளியில் சொல்லலை, ஒரு டைமை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஆனால் கண்டிப்பாக பைலி அடி மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு டைம் நாங்கள் கண்டிப்பாக வைப்போம். அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள ப்ராக்கள் வந்து பல ப்ராக்களுக்கு மிக்சிங்கில் தான் அந்த ஹைட்டெல்லாம் குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். ஆமாண்ணே, ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போகாது, ஒரு நார்மலாக ஒரு ஹைட்டு போகும். போன பிறகு நம்ம ஒரு 3/4 மட்டத்தில் லாங் இழுத்து ஓடும். லாங் இழுத்து ஓடாதுன்னு ஒரு ப்ளஸ் என்னென்னா பைலிட்டு வந்து கொஞ்சம் தப்புவானே ப்ராக்கள். அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்குள்ள ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரியான ப்ராக்கெல்லாம் பல ப்ராக்களுக்கு மிக்சிங்கில் நம்ம உருவாக்கி எடுத்துருக்கோம். நாகர்கோயிலில் அதை உருவாக்கி பண்ணியிருக்காங்க. சரி. இப்போ இந்த ப்ராக்களுக்கு பறவை குணம் இந்த அளவுக்கு மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? அந்த மாற்றத்துக்கான காரணம்னா நமக்கு லைனுகள் தானே. அந்த லைனில் நம்ம உருவாக்கி கொண்டு வரதுல தான். இப்போ சொன்னேன்ல, இங்கே நான் பறந்து தொடங்கினது வந்து நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் டவுனுக்குள்ளே நல்ல தான் உங்கள் ப்ரா பறாக்கு, கூட்டத்தில் பறந்துருந்தா உங்கள் ப்ரா பறாக்கு, இல்லாட்டி ப்ரா பறாக்காதுன்னு சொன்னதுனால தான் நான் இங்கேயே பறந்து தொடங்கினேன்.
நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு காக்கா கூட வராது, நம்ம 2 புறா தான் உண்டு. அது நின்று இன்னும் பறக்க தான் செய்யும். இது பார்த்தோன்னா புறா எனக்கு 7:30 இறங்கிடும், 7:30 இல்லாட்டு ஒரு நைட் ஒரு 8:30 இந்த டைமில் இறங்கிடும். ரெண்டாவது வந்து ஒத்தையில் தான் அந்த புறா ஓடும், எந்த புறாவும் எதிர்பார்க்காது. இந்த வருஷம் பறந்த புறா, போன வருஷம் அந்த கிளாவர் அந்த 15 லிட்டர் பறந்த புறா எதுவுமே புறா எதிர்பார்க்காது. அதுக்கு அப்பா வச்சிருந்த பழைய லைன் அப்படி தான். முன்னாடி நாங்கள் விட்டோம்னா 2 புறா தனியாக தான் பறக்கும், வீட்டில் உள்ள புறா தனியாக தான் பறக்கும். அது மாறினது எப்படின்னா பைலி அடி தானே, பைலி அடிக்க இந்த புறாக்களுக்கு உள்ள பயம். இப்போ நமக்கு மற்றபடி இப்போ புறா வந்து பயிரி பருந்துகள் எல்லாம் வருது இல்லையா, இதை பார்த்து பயந்து புறாவுக்கு பறவை குணங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக குறைஞ்சிரும், 100% கண்டிப்பாக குறையும். எனக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பந்தயம் விட்டேன், ஒரு வால்கருப்பில் ஒரு ஆண் சுருமாப்பட்டியோட கூடுதல் பறந்தது. அதான் அந்த புறா வந்து என்கிட்ட 23 மணிக்கு மேலே பறந்து 5 பந்தயம் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா. 5 பந்தயம் எப்படின்னா சுருமாப்பட்டைய குணம் என்னென்னா பைலி அடிச்சுன்னா அப்புறம் நேராக உள்ளே வந்து இருந்துடும், இங்கே வீட்டில் வந்து இருந்துடும். வால்கருப்பான்னு பார்த்தீங்கன்னா பைலி எங்கே அடிக்கும், யாருக்குமே வால்கருப்புன்னு குத்து வாங்கின அப்புறம் குத்து வாங்கி தெளிஞ்ச அப்புறம் பைலி பார்த்துட்டுனாலே அந்த இடத்துல கலைஞ்சி கீழே போயிருந்துடும். பைரி பருந்துகளை பார்த்தா புறாக்களுக்கு பறவை குணம் குறைஞ்சி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பார்த்துனாலே கலைஞ்சிருந்துடும். அப்படியே அந்த புறா வந்து எனக்கு 5 பந்தயம் ஃபெயிலியர் ஆச்சு. சுருமாப்பட்டு 2வது இன்னொரு வால்கருப்பான் இருந்து அந்த சுருமான குணம் தான், அது கலைச்சிட்டுனாலும் நேரம் இங்கே வந்து இருந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த 2 புறாவை மேட்ச் பண்ணி விட்டேன். மேட்ச் பண்ணி நம்ம பறவை பார்க்கண்டா இந்த சுருமாப்பட்டைக்கு டைம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2டையும் மேட்ச் பண்ணி விட்டு தான் நமக்கு 21-34 டைம் வச்சது. அது நம்ம வந்து இதுவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்ம தெளிவாக கூட்டுக்காரனை இதை பார்க்கணும், அந்த புறாவுக்கு பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அப்போ அது கணக்கு பண்ணி அந்த புறாவை மாற்றி விடணும். எனக்கு தெரிஞ்சு சுருமாப்பட்டைக்கு மட்டுமே நான் 3 ஆணுன்னு மாற்றி விட்ருக்கேன். அது எந்த புறா கூட விட்டா ஃபுல் இது நம்ம எடுக்க முடியுதோ அதை மாதிரி பார்த்து இது பண்ணணும். அப்படி இது பண்ணாதான் அந்த பறவை கரெக்டாக இதாகும். சரி, இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த பந்தய புறா வளர்க்குறதுக்கு நிறைய பேர் உள்ளே வராங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைம் வைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆனால் புதுசாக பறத்துடைய மக்கள்கிட்ட வந்து முக்கியமான ஒரு இது வந்து அவங்க அவசரப்படக்கூடாதுன்னு முதல்ல மெயினான ஒரு இது. அப்புறம் அவங்க முதல்ல 20 வைக்கணும்னு சொன்னாங்கன்னா நடக்க கண்டிப்பாக வந்து நிதானமாக ஒரு 13 பறத்தது தானே கஷ்டம். உள்ளதுலேயே 13 மக்கள் பறத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக பறத்திடலாம். முதல்ல ஒரு சின்ன ஒரு படியில் கால் வச்சுட்டு போக பெரிய படியாட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அவங்களுக்கும் டைம் எடுக்கும். கண்டிப்பாக முதல் ஒரு புறா பறத்து எடுத்து அவங்க கை திறந்து எடுத்து வர்றது கண்டிப்பாக 3 வருஷம் ஆகும். எனக்கு அனுபவத்தில் கண்டிப்பாக குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். ஒரு புறாவை அவங்க கரெக்டாக இற ஊதி எடுத்து கொண்டு வர்றதுக்கு. இந்த புறாக்கு இந்த முதல் ஒரு புறா என்ன டெம்பரில் இருக்கோ அதே டெம்பரை கடைசி வரை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒரு ட்ரெயினர் வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நானாட்டம் இருந்தாலும் சரி தான், அந்த புறாக்கு டெம்பர் குறைவாட்டம் இருந்தால் அந்த புறா நான் பந்தயம் விட மாட்டேன். அந்த புறா ரெஸ்ட்டை போட்டு வேறு புறா தான் விடுவேன். அந்த டெம்பர் அது வந்து அந்த புறா இற கொடுக்கக்கூடிய மக்களுக்கும் பறத்துடைய மக்களுக்கு தான் தெரியும். அது ஒரு ஃப்ரீனஸில் இருக்கும், அந்த புறாக்கு ஃபிட்னஸ் ஒரு இதில் இருக்கும். அதே ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அது கண்டிப்பாக 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். அது வரை அவங்க நிதானமாக இருக்கணும். அப்போ நம்ம இப்போ யூடியூப்பில் இப்போ நீங்களாம் செய்யறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும். இப்போ எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஓப்பனாகிட்டே சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது நம்ம படிக்கிற மாதிரி தானே. இப்போ நீங்கள் வந்து புக்கு எழுதி கொடுத்தாச்சு, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறது அவங்க கையில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக சின்ன தப்புகள் நடக்க தான் செய்யும். மாதிரி நீங்கள் எல்லா இது விஷயங்களும் தெளிவாக நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே கொண்டு போயிருக்கீங்க. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்டாக மக்களுக்கு அது அவங்க புரிஞ்சுக்கணும். அதனாலன்னு சொல்லி அவங்க மீதி உள்ள கதைகள் அவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு படிக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும். நல்ல ப்ராவாக இருந்தாலும் சரி தான், அதில் ஐயமாகவும் எடுக்கும். எல்லாமே குரங்கு கையில் பூ மலை மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக இதாகிடும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த 3 வருஷம் அவங்க அதில் பொறுமையாக இருக்கணும். அவங்க ஃபுல் எஃபோர்ட் அதில் போடணும். வேலையும் பார்த்துக்கணும். இதுலேயும் அவங்க அதுக்குள்ளே டைமை கொடுத்து இது பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போய்ட்டு வந்து இதில் ஃபுல்லாக இருந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அப்புறம் நல்ல டைம் வைக்கும். நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். முதல்ல ஒரு 3 வருஷம் கண்டிப்பாக தப்புகள் நடக்கணும். 15 அந்த மாதிரி போகிறது பெட்டர். ஆமாம், அது மாதிரி வந்து ட்ரைனிங் வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். இப்போது என்கிட்ட இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் இருக்கும். சில மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், சில மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருந்திருக்கேன். சில மக்கள் ஏசுவானு, இவன் சொல்லியும் தர மாட்டான், ஒன்றும் தர மாட்டான். அது எனக்கு அதுக்குள்ளே டைம் கிடையாதுன்னு. ஏன்னா எனக்கு இது மட்டும் இல்லை, மில்லில் உள்ள வேலை, இப்போ வீட்டில் உள்ளது பார்க்கணும். இப்போ கோழி சண்டை அது இது சப்போஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதிலெல்லாம் ஃபுல்லாக இது பண்ண முடியாது. அது அந்த மக்கள்லாம் நிறைய பேர் தப்பாக என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டேன். அது என்னால் எல்லார்ட்டையும் கரெக்டாக நிற்க முடியாது. குறிப்பிட்ட ஆளுக்கு செஞ்சு கொஞ்சம் டைம் இருக்க நேரம் யாருனாலும் கேட்டாலும் எடுத்தாலும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு என்னால் இது பண்ண முடியாது. அதுதான் யூடியூப்பில் செல்வினா எடுத்திருக்காங்க, ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அதை பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா சின்ன இதுகள் கேளுங்க, நான் சொல்லி தரலாம். எனக்கு தெரிஞ்சு இதே போதும். யூடியூப்பில் இருக்கிறத பார்த்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக படித்து எடுத்து இது பண்ணாலே உங்களுக்கு இப்போ முன்னாடி நாங்கள் படித்தது கூட உங்களுக்கு ஸ்பீடாக படிக்கலாம்.
அது வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணுங்கள். நிதானமாக பாருங்கள், நிதானமாக பார்த்து எடுத்து தெளிவாக பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக நடக்கும். முதல் கொஞ்சம் தப்புகள் நடக்க தான் செய்யும், போக சரியாகும். ஃபேன்சியராக நீங்கள் தான் அதை வந்து ரொம்ப தெளிவாக இது பண்ணணும். அதில் பொறுமையாக இருந்தால் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். என்றைக்குமே பொறுமைக்குள்ளே பலன் கண்டிப்பாக பெரிய பலனாக கிடைக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இதான் அவங்க பறந்த பிறகு பேரண்ட்ஸா? ஆமாம் ஆமாம், இதான் நம்மகிட்ட 21-34 பறந்ததுக்கு அம்மா அப்பா. இரண்டவங்கிட்ட பறந்த புறாவா? ஆமாம், இது ஆணும் நம்மள்ட்ட பறந்துருக்கு. ஆண்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 10 மணிக்கு ஒரு அவ்வளோ தான் பறந்துருக்கு. இந்த பெட்ட லைனில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 22-20 மேலே பறந்துருக்கு. ஃபீமேல் லைனில் பறந்து இந்த ஃபீமேல் பறந்துருக்கு அவங்ககிட்ட? இதில் ஃபீமேல் நம்மள்ட்ட 22 மேலே பறந்துருக்கு. இந்த ஃபீமேலுமே பறந்த புறா இல்லை? ஆமாம், அதில் மேல் வந்து நம்மள்ட்ட அவ்வளோ தான் பறந்து, நல்ல ஜோடியில் உள்ள புறா. ஆனால் நம்மள்ட்ட டைமிங் கம்மியாக தான் பறந்து. ஆனால் அது கழிக்கல, அதுக்கு ஃபுல்லாக தான் இந்த வருஷம் நம்மள்ட்ட பறந்துருக்கு. சரி சரி. நல்ல லைனில் உள்ள ப்ராக்கில் ப்ரீடிங் எடுத்து நல்லாயிருக்கும் சில ப்ராக்கில். இதான் அவங்கள்ட்ட பறந்த புறா இல்லையா? ஆமாண்ணே, ஆமாம், இதுதான் 21-34 பறந்த புறா. இது பார்க்க ஒரு மாதிரி மாடா கிராஸ் கணக்கு தான் இருக்கும், பெரிய லுக்கெல்லாம் இருக்காது. எங்களுக்கு மேக்ஸிமம் உள்ள ப்ராக்கள் நிறைய ப்ராக்கள் ரொம்ப ஓவர் டைம் போடிய ப்ராக்கள்லாம் இப்படி தான் இருக்கும். லுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும், பறவை கூடுதலாக இருக்கும். ஆனால் மைண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யார் இல்லைனாலும் ப்ராக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதே ப்ராக்கள் நாங்கள் நிறைய விட்டு பிடிச்சி கொடுத்து யாருமே வாங்கலை இந்த ப்ராக்கள். மேக்ஸிமம் நம்ம அப்படி தான் இது பண்ணுவோம், கொடுத்துக்கிட்டு மீதி உள்ள தான் நாங்கள் பறத்துது, கழிச்சு போட அப்படியே ப்ராவை தான் நாங்கள் பறத்துவோம். சரி, இந்த ப்ராவை வச்சு நீங்கள் ஒரு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது சில விஷயங்கள் நம்ம புறாவில் பார்ப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? அது என்ன பார்ப்பீங்க? இல்லை ஆனால் இது வந்து கண்ட்ரோலுக்குள்ள விஷயம். புறா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோமர் பிடிக்கும்போது வாலெல்லாம் சுருக்கிட்டு இருக்கோம்லன்னு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த ப்ராவை பார்த்திங்கன்னா வால் லைட்டாக விரிச்சிருக்கும். ரோமர் மாதிரி சிங்கிள் டெய்லாட்டின் இப்படி சுருக்காது, லைட்டாக ஒரு விரிப்பு இருக்கும். இந்த விரிப்பு இருந்தாலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு விரிப்பு இருந்தால் அந்த ப்ரா வந்து நமக்கு கரெக்டாக கருக்கலுக்குனாலும் சரி பகலன்னாலும் சரி நைட்டும் ப்ரா பீரியடில் வெளியில் போகாது. நம்ம ஃபோக்கஸுக்குள்ளே இந்த ப்ராக்களை நம்ம எப்பவும் பார்க்கலாம். ரொம்ப வாழை ஒடுக்கி வச்சுருக்க ப்ரா, இப்போ அது வேறு ப்ரா பிடிச்சி காணிக்கேன். இப்போ ரொம்ப வாழை ஒடுக்கி வச்சுருக்க ப்ரா பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் இழுக்கும், கருக்கலுக்கெல்லாம் லாங் இழுக்கும், வெளிச்சத்தை பார்த்து இழுத்துப்போம். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் சின்ன சின்ன தப்புகள் பண்ணோம். அப்போ ரெக்கை பார்த்திங்கன்னா இந்த ப்ரா கட்ட ரெக்கை தான். இந்த திரி வந்து இதில் வந்து ஒட்டி நிற்கும், இந்த வாழை தாண்டி நிற்கி பார்த்திங்களா, இதுதான் இந்த ப்ராக்கு ஸ்பெஷல். இந்த ப்ரா இப்படி இருந்ததுன்னா இந்த ப்ராக்கில் வந்து டயர்ட் ஆகாது. பார்த்திங்களா, இந்த திரியை பாருங்கள், இந்த திரி வந்து என் கை வச்சுருக்கேன்ல, இந்த திரியை பாருங்கள், இது வந்து கரெக்டாக வாழை தாண்டி நிற்கும். இந்த ப்ராக்கில் வந்து ஓவர் டைம் பறக்கும், டயர்ட் ஆகாது. அது போக்கில் பறந்துட்டு காற்றுனாலும் சரி காற்று இல்லாட்டாலும் இந்த ப்ராக்கில் டயர்ட் ஆகாது. மேக்ஸிமம் இந்த கலர்கள் வந்து யார்ட்டும் பெரிய பறக்காது, யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்மள்ட்ட இந்த கலர்கள் ரொம்ப நிறைய, இது 3வது டைம் வச்சுருக்கு சுருமாவில். இந்த புறா கண்ணை கொஞ்சம் காட்டுங்க. கண்ணெல்லாம் பார்த்தா மாடன்னு சொல்லுவாங்க, அசல் ஒரு மாடை தானே. இந்த ப்ரோ ஆனால் இது வந்து நான் சுருமா கூட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு விட்டது. சரி சரி. இதை நமக்கு பைலி அடித்து நமக்கு ஒரு 5-6 பந்தயம் இதாகிட்டு. விஷயம் என்னென்னா இந்த ப்ரா வந்து சுருமாவோடைய கூடுதல் பறந்து, சுருமாவோடி இது வந்து அந்த டைமில் 23 மணிக்கு மேலே இந்த ப்ரா பறந்து. அதுக்காண்ட இதை கொஞ்சம் விரட்டி விட்டு பார்த்தேன். ஆனால் அந்த பைலி அடிக்கி ப்ரா நிற்கலை, பைலியை கண்டாலே ப்ரா பயந்து இருந்துடும். இல்லை நம்ம கிளப் ரிங்கெலாம் கிடக்கும். இதில் GGPF 2024 உள்ள ப்ரா தான், 937 ரிங் நம்பர். ரொம்ப நல்ல ப்ரா இது. நான் இதை ஒரு பெரிய டைமுக்கு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு அமைஞ்சு வரல. அப்போ இது ஒரு அன்னை, இது ஒரு டோர்னமெண்ட் விட்ட ப்ரா, ஒரு டோர்னமெண்ட் தான் விட்டேன். இது அன்னைக்கு மழைனால நம்மளால் பெரிய இது பண்ண முடியல. அன்னைக்கு ஃபுல்லாக மழை அடிச்சனால சான்ஸ் வாங்கினேன். இதுதான் என்கிட்ட ஒரு 19 மணிக்கு பறந்த ப்ரா இது. அந்த லைனில் வந்து 22 வரை ப்ரா பறந்துருக்கு, ரொம்ப நல்ல ப்ரா. இதே ரெக்கை பேட்டர்ன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மற்ற ப்ராக்கள் மாதிரி இருக்காது. நம்ம கழுகு ரெக்கை கணக்காக இருக்கும். ரெக்கை வண்ணம் வீதியெல்லாம் ரொம்ப அந்த மொத்தத்திலே வித்தியாசமாக இருக்கும்.
ப்ராவும் அந்த சுருமா பெட்டை மாதிரி தான் இருக்கும், பார்க்க லுக் இருக்காது, மண்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாட்டு இருக்கும். இது வால் கொஞ்சம் ஒடுக்கி வச்சுருக்கோம். இது ப்ரா கொஞ்சம் இழுத்து ஓடும், கொஞ்சம் இழுத்து ஓடக்கூடிய ப்ரா. இது ப்ரீடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரா. கருங்கன். இவ்வளோ நேரம் புறா வளர்க்குறதுல இருக்கக்கூடிய பந்தயம் விடுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அது எந்த மாதிரியெல்லாம் சரி பண்ணலாங்கிறதையும் 20 மணி நேரம் பறத்துறதுக்கு எந்த மாதிரி எஃபோர்ட் போடணுங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு நல்ல பேட்டியை தந்த காட்வினுக்கு நம்ம பிஜிஎன் நாகர்கோவில் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிடுறோம். வணக்கம். நன்றி. அப்புறம் ஃபேன்சியர் உங்களுக்கு ஒரு சின்ன இது, இந்த வருஷம் டோர்னமெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக அதில் சேர்ந்து நல்ல டைம் வைங்க. அது என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பறத்தணும். நன்றி.